பொதுக்குழு கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எதுவுமே பேசலையே சார். இந்த கட்சி எந்த காலத்திலையும் ஜெயிக்க கூடாது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப யாரையுமே ஒருங்கிணைக்க வேண்டாம் அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு. இன்னும் எவ்வளவு பேர் நீக்கணும்னு ஒரு பட்டியலும் தயார் பண்ணி வச்சிருப்பாரு. நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம், அதை பாஜக ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், இப்படி எல்லாமே ஒரு தீர்மானம் இருக்கும். அமித்ஷா கடைசி நிமிடத்துல காலவாரி அடிச்சிருவாருன்னு ஒரு பயம் இருக்கும் போல இருக்கு. உறவாடி கெடுப்பவர் அமித்ஷாவுக்கு அந்த பட்டம், புரோக்கருங்கிற பட்டம் குருமூர்த்திக்கு, துரோகிகளுக்கு பட்டம் ஓபிஎஸ்க்கு. தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அதை நேரடியா பேசி இருக்கணும். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்றைய பொதுக்குழு கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எதுவுமே பேசலையே சார். பேசியிருக்காங்கல்ல, துரோகிகள்னு அவங்களுக்கு எல்லாம் பெரிய பட்டம் கொடுத்து இந்த கட்சி எந்த காலத்திலையும் ஜெயிக்க கூடாது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அப்போ யாரையுமே குறைந்தபட்சம் இந்த மாதிரி நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் பரிசீலனை செய்து சேர்த்துகிற முடிவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு பேசாம கூட இருந்திருக்கலாம். அந்த தீர்மானத்தை வச்சுட்டு 1-to-1 பேசிஸ்ல பேசி முடிவு பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சாடல்கள், வசைபாடல்கள், திட்டுறது, துரோகிகள்னு பட்டம் கொடுக்கறது, இதெல்லாம் பகைமையை, எதிர்ப்பு உணர்வை அதிகப்படுத்துமே ஒழிய எந்த விதத்தில் இது ஒரு நன்மை பிறக்கும். அந்த இடத்துல பேசுறவங்களுக்கு அப்படியே உணர்ச்சி போக்க பேசுற மாதிரி இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சிக்கு இது ஒரு நிதானமான போக்கோ அல்லது ஒரு மென்மையான போக்கோ அல்லது தகுதிக்கு தரம் வாய்ந்த ஒரு பேச்சுக்களாகவோ அது அமையல. அப்ப யாரையுமே ஒருங்கிணைக்க வேண்டாம் அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு. அப்படி இல்லை. இன்னும் எவ்வளவு பேர் நீக்கணும்னு ஒரு பட்டியலும் தயார் பண்ணி வச்சிருப்பார். ஒருங்கிணைப்பை தாண்டி நீக்கிறதுக்கான இன்னும் எவ்வளவு பேர் நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சிருப்பார். அப்ப அந்த நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியது சி.வி. சண்முகமுடைய பேச்சு, அந்த அரசியல் புரோக்கர்கள், உறவாடி கெடுத்தவர்கள் ஒரு வார்த்தைகள். அது அவர் திரு குருமூர்த்தி அவர்களை புரோக்கர்னு சொல்றாரு, அரசியல் புரோக்கர்னு சொல்றாரு. பாஜகவை உறவாடி கெடுக்கிறார்கள் அமித்ஷாவை தான் குறிப்பிடுறாரு. இதுல அண்ணாமலையை விட்டுட்டீங்க. அது தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அதை நேரடியா பேசி இருக்கணும். ஆள் வச்சு பேசுறது, ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சி.வி. சண்முகத்தை வச்சு அமித்ஷாவை உறவாடி கெடுப்பவர்கள். ஏன்னா செங்கோட்டையனோ அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள், பேசினார்கள். அதன் பேரில் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாக சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக நமக்கு தோன்றுகிறது. அப்போ அதனால் அமித்ஷாவுக்கு அந்த பட்டம், உறவாடி கெடுப்பவர் என்கிற பட்டம் அவருக்கு, புரோக்கருங்கிற பட்டம் குருமூர்த்திக்கு, துரோகிகளுக்கிற பட்டம் ஓபிஎஸ்க்கு. இது மாதிரி பல பேர்த்துக்கும் நேற்று பட்டம் வழங்குற விழா. இதுல திமுக நல்லா வேலை செய்யறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க, அதிமுக அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேலுமணி ஒரு கருத்து சொல்றாருல்ல சார், இது என்ன மாதிரியான ஒரு கருத்து சொல்றாரு? எதை நேற்று எனக்கு தெரிஞ்சு அதிமுக பொதுக்குழுவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மறைந்ததற்கு அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறது இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை வெளிக்கொண்டு வருது. நீங்க ஒரு அரசு பதவியில் இருந்தவர்களுக்கு போடலாம். இப்போ கலைஞர் இறந்தார், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அப்படி போடலாம். ஆனால் அவங்க முதலமைச்சருடைய சகோதரர் இறந்தாருங்கிறதுக்கு அதிமுக கட்சி பொதுக்குழுவில் அவர் திமுகலேயே பெரிய பொறுப்புலையோ ஒரு வெளி உலகுக்கு அறிமுகம் இல்லாதவராகத்தான் அவர் இருக்கிறார். அதாவது அரசியல் தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு அதிமுகவில் அந்த இரங்கல் தீர்மானத்தில் அவருக்கு இரங்கல் சொல்றாங்க அப்படிங்கிறது, இது அதிமுகவுக்கு இரங்கல் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். அப்ப இவர்களுக்கு என்னன்னா, கட்சியை நாங்க ஒன்றிணைக்க மாட்டோம், தேர்தலில் வெல்லுகிற யுக்திகளை கையாள மாட்டோம், திமுக குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்போம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், இரங்கல் சொல்லுவோம், அவர்களோடு இணைந்து பயணிப்போம், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த நினைக்கிற பாஜகவுக்கு ஒரு பட்டம் கொடுப்போம், இவ்வளவும் பண்ணிட்டு இந்த இருக்கிற
அந்த கட்சியை ஒரு ஷெல் தன்னுடைய பாதுகாப்புக்கு வழக்குகள் இருந்து காப்பாற்றிக் கொள்ள, சம்பாதிச்ச பணத்தை பாதுகாத்து கொள்ள மட்டுமே இந்த கட்சி என்று சுருக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இல்லைங்கிற துணி தான் அந்த வார்த்தைகள். கவலைப்படாதீங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல கூட்டணி, பெரிய கூட்டணி அமைப்போங்கிறதெல்லாம். எது பெரிய கூட்டணி சொல்லுங்க? தமிழ்நாட்டுல எது பெரிய கூட்டணி? இப்ப வரைக்கும் எந்த கட்சி இருக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு எந்த கட்சி இருக்கு? திமுக கூட்டணி வலுவா இருக்குது. அதை விடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இணைச்சாலே ஒரு பெரிய கூட்டணி தானே சார்? அதுல இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை விடுத்து மீதி இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக, பாமக ரெண்டா பிளந்து நிக்குது. தேமுதிக ஆல்ரெடி துரோகி எடப்பாடி என்று சொல்லியிருக்காங்க. பாஜக மட்டும்தான் இன்றைய தேதிக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தலைமையில் கூட்டணி, விஜய் முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டாங்க. வேற எது இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்போ கூட்டணி அப்படிங்கறது ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கண்கட்டி வித்தைன்னு எடுத்துக்கலாமா? சும்மா அது அந்த டெம்ப்ளேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெம்ப்ளேட்ல அப்படியே போற போக்குல போட்டு விட்டு போறது. அப்புறம் இன்னொரு முரண்பாடு இபிஎஸ் அவருடைய பேச்சுல கவனிக்க முடியுது சார். ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் கூட்டணியே தேவையில்லை, திமுகவுக்கு தான் கூட்டணி பல தேவைன்னு சொல்றாரு. ஆனா எண்டில் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம்னு சொல்றாரு. இப்ப இந்த முரண்பாடு போன தடவை அப்படித்தானே சொன்னாரு. தனிச்சு என்னது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணியே இல்லாம தான் நின்னாரு. என்ன நடந்தது? அதாவது இன்றைக்கும் அதிமுகவில் இருப்பவர்கள் எம்ஜிஆர், ரெட்டலை சின்னம், ஜெயலலிதா அம்மா, அந்த தொண்டர்கள் என்பவர்கள் எம்ஜிஆர் மீதும் அம்மாவின் மீதும் இரட்டை சின்னத்தின் மீதும் கட்சியின் மீதும் வைத்திருக்கிற விசுவாசத்தின் பலனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்கிறார். ஒரு 21% வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்று எந்த வாக்கு வங்கி இல்லை. யாராவது பேசுனவங்க, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, இவரை முதலமைச்சராக அமர்த்துவதற்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், யாராவது பேசுனாங்களா? பேசினவங்க எல்லாம் நீங்கெல்லாம் பார்த்து எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு மேடைக்கு முன்னால் இருந்தவங்கள சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, முன்னால் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இங்க கூட உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சேர்த்து என்ன ஜெயிக்க வச்சிருங்க, வர்ற வருமானத்துல ஒரு ஷேர் கொடுத்துட்றேன், இவ்வளவுதானே. அப்ப அந்த ஒரு தீர்மானம் வந்திருந்தது இல்லை சார், இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான தீர்மானம். நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம், அதை பாஜக ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்படி எல்லாமே ஒரு தீர்மானம் இருக்கும் இல்ல. இப்ப அதுல ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் இருக்கும் போல் இருக்கு. அமித்ஷா கடைசி நிமிடத்துல காலவாரி அடிச்சிருவாருன்னு ஒரு பயம் இருக்கும் போல இருக்கு. அந்த நீதிமன்ற தீர்ப்பை அரசு ஏத்துக்கணும், இது அதிமுகக்கு அன்வான்டான ஒரு விஷயம் தானே. திமுக திராவிட கொள்கைகள்ல நம்ம பயணிக்கணும், ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற கட்சி அதிமுக என்பதாக இருக்கணுமே ஒழிய நீதிமன்ற தீர்ப்பை அவங்க ஏத்துக்கலைன்னா கண்டெம்ட் போட்டு போறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன? அதுல என்ன பெரிய அரசியல் இருக்குது? இப்ப கிட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி 6-7 மந்திரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவங்க மேலையெல்லாம் இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. சுகாதார விஜயபாஸ்கர் பின்னால உட்காந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் மறந்துட்டு நம்மளைத்தான் சொல்றாரோ அப்படின்னு. இதுல அண்ணாமலை டெல்லி போயிருக்காருல்ல சார். இப்ப அமித்ஷா என்ன பண்ண போறாருன்னு ஒரு முடிவு இருக்குல்ல. இவங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு பேசக்கூடியவர்களுக்கும் ஒரு செய்தி சொல்றாங்க, அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. ஆனா முடிவு என்னமோ அமித்ஷா அதிமுக தொண்டர்களுக்கு எந்த செய்தியும் சொல்லல. அதுல என்ன செய்தி சொல்லி இருக்காங்க? ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது முடிவு அமித்ஷா அவர்கள் தானே எடுக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் இப்ப சமீபத்துல தான் டெல்லி போயிட்டு வந்தாரு, தினகரனை பார்த்துருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் போய் முடியும்? அமித்ஷாவோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அமித்ஷா பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலை அவர்கள் தினகரனை சந்திக்கிறது, ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது, இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து அவங்க கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதிமுக இங்கே பொதுக்குழுல அதை பற்றி எதுவுமே பேசல. இந்த தினகரன் வேற கட்சி, அமித்ஷா அவங்க கட்சி, அதை அண்ணாமலை சந்திக்கிறாரு. அதை போய் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா?
இப்போ விஜய் பக்கம் சில முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அதிமுகவில் இருக்கின்ற சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போகிறதா தகவல் வருது. நீங்க கூட சில பேட்டிகள்ல வைத்தியலிங்கம் பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. இல்ல, வைத்தியலிங்கம் போகலைன்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சில பேர் போறது செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்கிறாரு. போகட்டும், யாராவது போகட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். இதுல அதிமுக இப்படி அதிமுகவுடைய சிதறல்கள் தான் விஜய் பக்கம் போகுது அப்படிங்கறத நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அதிருப்தி என்பது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்காமல் இருப்பது, வலிமைப்படுத்தாமல் இருப்பது என்பது நிச்சயமா விஜயை நோக்கி அதிமுக தொண்டர்களது பார்வை செலுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட நீங்களும் அந்த தாவேக்காவை எதிர்த்து ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றலைங்கிற ஒரு ஆதங்கத்தையும் சில பேட்டிகள்ல பதிவு செஞ்சிருந்தீங்க. அது கண்டிப்பா அவசியப்படுது. அப்போ தாவேக்காக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாறிடும்ல அது? இல்ல, முக்கியத்துவங்கிறத விட அவர்கள் கூட்டணிக்கு வந்துவிட மாட்டார்களா என்று எடப்பாடி பழனிசாமி ஏங்குவது போல் தெரிகிறது. ஆனா இதுல தெளிவுபடுத்துறாங்க சார், தாவேக்காவும் நாங்க தான் முதலமைச்சர், எங்க தலைமையில தான் கூட்டணிட்டாங்க, இவங்களும் நாங்க தான் முதலமைச்சர், எங்க தலைமையில தான் கூட்டணிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாகிருச்சு தானே? அது அவங்க தானே சொல்லியிருக்காங்க, தாவேக்கா தானே சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிள்ளையார் சொல்லி போட்டதை வச்சுக்கிட்டே இருக்கிறார். டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட திமுக ஸ்டாண்டு தாவேக்கா ஸ்டாண்டு எடுத்துட்டாரு. ஓபிஎஸ்சி திமுக நிறைய பேசுற மாதிரி தெரியுது. இவங்க இல்லாம தெரியல, நீங்க தான் சொல்றீங்க, அதெல்லாம் கருத்து இல்ல. கிட்டத்தட்ட அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது சார். இப்போ கிட்டத்தட்ட இவங்க இல்லாத ஒரு அதிமுக தான் ஒன்னு தொடர போகுது அப்படிங்கறதா நிலைப்பாடா சார்? அப்படித்தான் நேற்றைய பொதுக்குழுவுல பேசியிருக்காங்க. இப்ப அந்த ஒரு கணக்கு சொல்றாருல்ல சார், 20%, 18%, இவங்களும் இல்ல, இந்த 20%, 18%, 18%ல தினகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு. இது ஒரு கணக்காச்சா? அடுத்து 3 பேர் 13 பெருசா 9 பெருசா? கண்டிப்பா 13 தான் பெருசு. ஆனா அவர் இல்ல 9 தான் பெருசுங்கிறாரு. இடைத்தேர்தல்ல 13 தொகுதியில தோற்றவங்க பெருசு இல்லைங்கிறாரு. 9ல ஜெயிச்சது தான் பெருசு அப்படிங்கிறார். இது அவர் தன்னைத்தானே தேர்த்திக்கிறார், அவ்வளவுதான். சரி, அதே 21ல அந்த ரிசல்ட், இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன? அவரு இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, பழைய டேட்டா கொடுத்தீங்கன்னா வருங்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ணும். பழைய டேட்டா போட்டீங்கன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாதிரி பழைய டேட்டாவை எல்லாம் போட்டு ஃபியூச்சர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அந்த 85 தொகுதிகளில் வெற்றி, 2% தான் பின்னோக்கி இருக்கிறோம். இது எல்லாமே எது நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் கூட்டணி அண்ணாமலை உச்சத்துல இருந்தாரு. பாஜகவுக்கு 18%. இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு 3-4% தான் இருக்கும். தினகரன் அந்த கூட்டணியில இல்ல, ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இல்ல, இன்னும் நிறைய பேர் அந்த இன்னும் கூட்டணியை ஒருங்கிணைக்காம அது எப்படி இருக்கு? பாமக அன்றைக்கு விஜய் தாவேக்கா களத்திலேயே இல்ல, அன்றைக்கு விஜய் தாவேக்கா களத்துல இல்ல. அப்ப வரும்பொழுது அதுல ஓட்டு சிதறல்கள் ஏற்படும் இல்லையா? இதெல்லாம் இபிஎஸ் தெரிஞ்சுதான் பேசுறாரா, தெரியாம பேசுறாரா சார்? இது இந்த கணக்கு இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், அரசியலை கவனிக்கக்கூடியது தெரியும். ஒரு பொதுச் செயலாளருக்கு இந்த கணக்கு தெரியாதா? 18% நம்ம சொல்றோம்னா இவங்க எல்லாம் இல்லைன்னா அது குறையும் தெரியல. அதனாலதான் எம்ஜிஆர், இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதலமைச்சராக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொதுச் செயலாளராக. இங்க கூவத்தூரில் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர் முதலமைச்சராக, பிஜேபியால் அவர்கள் அனுசரணையால் நியமிக்கப்பட்டவர் பொதுச் செயலாளராக. அப்புறம் அவருக்கு என்ன கணக்கு தெரியும்? முதல்ல அந்த மக்கள், இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் காலையில் அவரோட வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது வந்திருக்கிற தொண்டர்களின் முகத்தை பார்த்த உடனே கட்சி அவங்க முகம் மலர்ச்சியாக இருக்கிறதா, வாட்டத்தோடு இருக்கிறதா, பிரச்சனையில் வந்திருக்கிறார்களா, அதெல்லாம் பார்த்துட்டு கட்சியினுடைய பலம் பல்ஸ் தெரிஞ்சுக்குவார். இவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, புரிந்துகிற நிலையில அவர்கள் இல்லை. இப்போ முக்கியமான ஃப்ளா இந்த பொதுக்குழு கூட்டம்னா என்ன நினைக்கிறீங்க சார்? ஃப்ளான்னு ஒன்றுமே இல்லை. எது நல்லா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி நல்லா இருந்தது, வஞ்சர ஃபிஷ் நல்லா இருந்தது, சிக்கன் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். சாப்பிட்ட தொண்டர்கள் சொல்லியிருந்தாங்களா சார்? எப்படி? அதெல்லாம் பிரமாதமா நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சுகாதாரமான முறையில எல்லாம் செஞ்சிருந்தாரு, அவ்வளவுதான். இந்த குருமூர்த்தி கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை கைப்பற்றதா நோக்கம், ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆட்சி வரும்னு நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதாவது கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே அவர் ஒருங்கிணைச்சிருப்பாரு,
நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவோன்னு நம்பிக்கை இருந்தால் அவர் ஒருங்கிணைச்சிருவார். நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை, அப்போ கட்சிவாது நம்ம கையில் வச்சுப்போம் அப்படி என்பதால தான் அவர் ஒருங்கிணைப்பே வேணான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு. அவர் கட்சி கையில் பொதுச் செயலாளர்னு இருந்தால் போதும், ஏதோ 10% 20% வாக்கு வங்கி இருந்தால் போதும், ஒரு பை டிஃபால்ட் எதிர்கட்சி தலைவராக வந்துவிட்டால் போதும், அது வரலனாலும் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும், வழக்குகள் இருந்து தங்களை காப்பாற்றி கொண்டால் போறோம் என்பதுதான் அவரோட முடிவு. ஆனா நாளைக்கு கட்சி கையில இருக்கு, ஆனா தோத்துட்டாரு அப்படின்னா தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? கட்சி மறுபடியும் அவர் கைக்கு வராதா? அது அன்றைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நீங்க அதிமுகல இணையறதா சமீப காலமா செய்திகள் வந்தது. நீங்க சில பேட்டிகள்ல கூட வேலுமணி அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க, வேலுமணி கேட்டாரு, KPM கேட்டாரு, நான் சரி பரவலா செய்தித்தாள்கள்ல செய்திகள் எல்லாம் வந்தது. இப்போ உங்க நிலைப்பாடு என்ன சார்? என்ன நிலையில இப்ப நீங்க இருக்கிறீங்க? அதிமுக ஜனவரி மாசம் ஒரு முடிவு எடுப்போம். முடிவு அப்படிங்கிறது மீண்டும் அதிமுகவா இல்ல வேறொரு கட்சி எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஜனவரி மாசத்துல ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு வலியுறுத்துற நீங்க அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி என்பவர் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வென்று ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் தெரியல. ஸோ இந்த முரட்டு பிடிவாதம் கொண்ட எடப்பாடி பழனிசாமியை வைத்து கொண்டு இந்த இயக்கம் வலிமைப்படுத்துவது சிரமம். தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் விரைவில் வரும். அது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கூட ஏற்படலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.